நைட்டில் எப்படி சூப் குடிச்சிட்ருக்கோமோ அதே மாதிரி காலையில் பயிர்கள் தான் சாப்பிட்றது. ஸோ எல்லா பயிருமே ஊற வச்சு காலையில் எடுத்து அவிச்சு சாப்பிட்றது தான் வழக்கமாக போயிட்டு இருந்துச்சு. பட் நேற்று நைட்டு தான் நம்ம ப்ரொக்கோலி வச்சிட்டோம் இல்லையா? ஸோ ஆளுக்கு ஒரு கப்பு குடித்ததுக்கப்புறமும் அந்த சூப்பு பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட்டு பண்ண வேணாமேங்கிறதுனால இந்த ஊற வச்ச பயிரை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதை மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த நைட்டு பார்க்குறேன் இது நல்லா ஊறி வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஈவினிங்க்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் நல்லாவே முளைக்கட்டி வந்துருந்துச்சு. ஸோ முளைக்கட்டின பயிருக்கும் நார்மலாக சாப்பிட்ற பயிருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? நார்மலாக ஊற வச்சு சாப்பிட்ற பயிர் நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் நல்ல மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே நல்ல ஹெல்த்துக்கு உள்ளது தான். பட் கேஸ், ப்ளோட்டிங் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. முளைக்கட்டின பயிர் எடுக்கும்போது நார்மலாக இருக்கக்கூடிய விட்டமின்ஸை விட அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். புரோட்டீனுடைய லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின் சியும் இன்னும் கூடுதலாக வர ஆரம்பிக்கும். ஆனால் இது டெய்லி நம்ம எடுத்துக்க முடியாது. சம்டைம்ஸ் கேஸ், ப்ளோட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். டைஜஷன் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதர்வைஸ் நம்ம வீக்லி 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கலான்றதை தெரிஞ்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.